ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜேக்கோடைய மை ஸ்ட்ராங்கஸ்ட் லவ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்டோட பார்ட் 5 ஓகேவா? பார்ட் 4 எப்படி விட்டு போனாக்க நம்மட்டே ஜங்குக்காயும் ஜிம்னி தேடி இருப்பாங்க. அவங்க எங்கே தான் போயிருக்காங்கன்னு அவருக்குமே தெரியல. ஆனால் சர்ச் பண்ணுறாங்க, கிடைக்கல. ஸ்டில் இப்போ வரைக்கும் 4 இயர்ஸ் பாஸ் ஆகிட்டு அப்படியே நம்ம காயும் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஜிம்னி ஜங்கு எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே இது வரைக்கும் தெரியவே இல்லை. இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜெகோப்ட்டு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பார் இல்லையா? இப்போ நம்ம டேக்கு ஒரு கால் வருது. ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. டேங் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரையா சொல்கிறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வாட்டையே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் அப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்கடா. போய் பார்த்தாக்கா அவங்க அம்மா வெளின்ட்டு இருக்காங்க. கேட்டுக்கு வெளில அம்மா என்னாச்சு சொல்லிட்டு டே இறங்கி போகிறாங்க. போய் பார்த்தாக்கா நம்ம டேவிட்டோட மேடு, டேவோட அம்மா எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. எதுக்காக ஆண்டி எல்லோரும் விளையாட நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்கா. டேங் தம்பி அங்கே பாருங்க சொல்கிறாங்க. டே அவங்க கேட்டை பார்த்தா டேவோட வீட்டோட கேட்டு பூட்டு சீல் வச்சுருக்காங்க. டே பார்க்குறாங்க. அம்மா என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேவோட அம்மா தான் டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா என்னாச்சு, இதுங்க என்ன நடக்க சொல்லி கேட்குறாங்க. டே எங்கள் அப்பா சொல்கிறாங்க. அப்பா நம்மளை சீட் பண்ணிட்டாரு டே சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்லி எனக்கு? ஆமாம் டே, அவர் கொஞ்ச டேஸாகவே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க சொன்னார் டே. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னார். சரி நான் விட்டுட்டேன். கொஞ்சம் டேஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். வீட்டுக்கு சரியாக வரதே இல்லை. நான் கூட சரி அவங்க இந்த காலத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறாரு. இதில் போய் என்ன இருக்குது, ரொம்ப வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ண மாதம் மனுஷனாச்சு. அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்து போட்டு நான் விட்டுட்டேன். என்ன நடக்குது நான் கவனிக்கவே இல்லை. இப்போ ஒரு 2-3 டேஸாக ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருந்தார். என்னன்னே தெரியல, சரியாக பேசல, சரியாக சாப்பிடல அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாப்பா ரொம்ப குடிச்சிருந்தாரு. நேற்று நைட்டு என்கிட்ட சாரின்னு சொன்னார் சொல்கிறாங்க. எதுக்குமா சொல்கிறாங்க? தெரியலப்பா, சாரின்னு சொன்னார். நான் கேட்டேன் எதுக்குன்னு சொல்லிட்டு. சாரி நீயும் சரி டேவும் சரி மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு புரியல. சரி ஓகே, ஏதோ வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால நாளைக்கு மார்னிங் பேசலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்ப்பா. மார்னிங் அஞ்சு பார்த்தா வீட்டில் அவர் ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை, என்னோடய ஜுவல்ஸு அப்புறம் கிரெடிட் கார்டு சொல்லிட்டு எதுவுமே காணும். அப்புறம் பார்த்தா இவங்க பேங்க்லேருந்து நாங்கள் வந்துட்டு நம்ம வீடு வந்துட்டு அவங்க வந்துட்டு அடகுல இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடகுல எனக்கு ஆமாம் நம்ம வீட்டை வந்துட்டு அப்பா வந்துட்டு ஏதோ லாஸ் பண்ணியிருக்காரு, நம்ம வீட்டோட பத்திரத்தை வந்துட்டு லாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீடு வந்து ஜப்தியில் இருக்குது சொல்கிறாங்க. என்னத்துக்கு அம்மா வீட்டு ஜப்தி பண்ண சொல்லிட்டு யார் வெளில போங்க சொல்லிட்டு என் ட்ரெஸ்ஸை கூட எடுக்க விடலப்பா. டக்குன்னு வீட்டில் லாக் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு சேல் வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு மொத்த அமௌண்ட்டு கொடுத்து பேங்க்லேருந்து அந்த பேப்பர் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிற வரைக்கும் இந்த வீடு வந்து எங்களுக்கு சொந்தமானது, பேங்க்கு சொந்தமான சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மாடுறாங்க. கேட்க புரியல. அம்மா நீங்கள் என்னம்மா பேசுன்னு சொல்லிட்டு. ஆமாப்பா உன்னோட அப்பா இப்போ என்ன பண்ணாரு எனக்கு தெரியல பாசுறாங்க. இப்போ டே தான் அவங்க நம்ம டேவோட அப்பாவோட மேனேஜர் கால் பண்ணுறாங்க. இப்போ அந்த அங்கே வந்து பார்த்தா அந்த அவர் ரொம்ப டென்ஷனில் இருக்காரு. ஹலோ டேங் தம்பி சொல்லிட்டாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. அங்கே பாருப்பாட்டே நீ கொஞ்சம் உன்னோட அப்பாவோட ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா சொல்கிறாங்க. ஆஃபீஸ் வரைக்கும் எதுக்கு சொல்கிறாங்க. இல்லைப்பா உன்னோட அப்பா இருக்கார்ல, ஆஃபீஸில் உள்ள ஷேர்லாம் ஏதோ கேமில் வச்சு லாஸ் பண்ணிட்டாரு போல சொல்கிறாங்க. என்னன்னு காமா ஏதோ ஒரு கேமில் அந்த பணக்காரங்களாம் விளையாடுவாங்கடா, அதாவது மணி வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அகை நகர் மணி வச்சு லாஸ் பண்ணிட்டு அதை ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படியா விட்டதை பிடிக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் லக்கு இருந்தால் ஜெயிச்சிடலாம், ஆனால் லக்கு இல்லை அப்படி சொல்லிட்டாக்கா அது எல்லாமே போயிடும். அப்படி தான் நம்ம டேவோட அப்பா ஜெயிச்சே ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துருப்பா அந்த மாதிரி சேர்த்து விட்டுருப்பாங்க. அந்த கேமில் ஒரு கிளப்பில் தான் அந்த கேம் நடந்திருக்கும். இது டேவோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸை ட்ரிக் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம டேவோட அந்த மேனேஜர் அங்கிள் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நடந்திருக்கோம். நான் இப்போ தான் விசாரித்தேன். இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்லாம் வந்து ஷேர் கேட்குறாங்க. உங்களோட அப்பா கம்பெனியோட இது வரைக்கும் வச்சு விளையாண்டுருக்காரு, எல்லாமே போயிடுச்சு, அதில் லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஷேர் ஹோல்டர் வந்து ஷேர் கேட்குறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்லிட்டு தெரியல. சாருக்கு ஃபோன் பண்ணுறா, ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எங்கே போனார் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட மேனேஜர் அந்த அங்கிள் சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன சொல்கிறது புரியல. அங்கிள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வச்சு விளையாடிருக்காரு, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல பண்ணி கொஞ்சம் எங்கள் வா ஏன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு பக்கம் டேவோட அம்மா ஆடுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம டேவோட அந்த மேனேஜர் அங்கிள் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் டேரெக்டாக ஹோப் வீட்டுக்கு போங்க சொல்கிறாங்க. என்ன இருக்காம்மா நீங்கள் ஜே ஹோப் வீட்டுக்கு போங்க, நான் மீட் ஆண்டி நீங்கள் எல்லாரும் போங்க ஓகேவா சொல்லிட்டு அவர் ஒரு கேப் புக் பண்ணி எல்லாரும் அனுப்பி விட்றாங்க. அனுப்பிட்டு டேரெக்டாக ஒரு ஆஃபீஸ் வராங்க. எங்கள் ஷேர் ஹோல்டர்லாம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க, வந்துட்டு கத்துறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அங்கே பாருங்க எல்லாரும் அமைதியாக சொல்கிறாங்க. பாருங்க கிம்டைம் உங்களோட அப்பா என்ன பண்ணிட்டு போயிருக்காரு பாருங்க, இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இவ்வளோ பொறுப்பான ஒரு மனுஷன் இந்த மாதிரி பண்ணலாமா, கேமில் போய்ட்டு ஒரு ஷேரை வச்சு விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. டேக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது தெரியல. கொஞ்சம் பொறுமையாக இருங்க சொல்கிறாங்க. எப்படி பொறுமையாக இருக்க முடியும், எவ்வளோ நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் டேஸாகவே அவர் கம்பெனிக்கு கூட சரியாக வரது, நாங்களும் சரி இது ஃபேமிலி ப்ராப்ளம் போல சரியாக சொல்லிட்டு நாங்கள் நினச்சிருந்தா அவர் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ நியூஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அவங்க வீடு சீல் வச்சது அது என்ன பெரிய கம்பெனி, அவரும் பிஸ்னஸ் மேன் தானே, எல்லாமே லாஸ் வந்துருச்சு நியூஸில் வர. ஜேகோப் இதை பார்த்துறாங்க. கரெக்டாக நம்ம ஜேகோப்போட அம்மா நம்ம டேவோட அம்மாங்கிற ரீச் ஆக ஜேகோப் நியூஸை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. இப்போ நம்ம டேவோட அம்மா உள்ள வராங்க. ஹோபியே சொல்கிறாங்க. ஆண்டி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா ரொம்ப படுறாங்க. ஆண்டி என்னாச்சு சொல்கிறாங்க. பார்ப்பா உன்னோட அங்கிள் இந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டாருப்பா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த பேபி பார்க்குது, குட்டி பேபி இருக்கு இல்லையா நம்ம டேவோட பொண்ணு டே அது பார்க்குது. ஃப்ரெண்ட்மா அழாதீங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த டேவோட அம்மா ரொம்ப அழறாங்க. இப்போ நம்ம ஜேகோப் தான் ஆண்டி நீங்கள் உட்காருங்க சொல்லிட்டு அவங்களுடைய லாயருக்குலாம் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ன நடக்குது சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிங்க சொல்ல. இப்போ நம்ம டேவோட மேனேஜர் நம்ம ஜேகோப்போட மேனேஜர் அவங்க லாயர் எல்லாருமே விசாரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாத்தையுமே வந்து ஜப்தி பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்று நம்ம மணி கட்டி அதை எல்லாமே ரிட்டர்ன் மீட்டணும், இல்லைனாக்கா அவங்க எல்லாருக்கும் ஷேர் திருப்பி கொடுக்கணும், இல்லைனாக்கா நம்ம டேவோட அம்மாவை தான் அவங்க கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. டேவையோ இல்லை டேவோட அம்மாவே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க சொல்கிறாங்க, ஜெயகோப் என்ன பண்ணுறது தெரியல. இப்போ ஜெயகோப் தான் கால் பண்ணிருக்காங்க. தான் இப்போ இருக்கும், எனக்கு கொஞ்சம் டைம் தர முடியுமா சொல்கிறாங்க. பாருங்க டேயாங், எனக்கு இன்னும் 2 வீக்ஸ் நாங்கள் டைம் தரோம், ஓகேவா? அதுக்குள்ளே எங்கள் ஷேர் எல்லாமே ரிட்டன் வந்துடும் எங்ககிட்ட. ஏன்னா உங்கள் ஷேர் எல்லாமே வந்துட்டு இப்போ எடுத்துட்டாங்க அவங்க. எங்களுக்கு எங்கள் ஷேர் ரிட்டன் வந்தே ஆகும். நாங்கள் உங்களை தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், உங்கள் அப்பா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்தே ஆகும்னு சொல்கிறாங்க. இவ்வளோத்துக்கும் டேக்கு வந்து கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவர் ஓனாக தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதனால் அவர்கிட்ட அவ்வளோ மணியும் இல்லை. இவ்வளோ பிரச்சனை அவரால் சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு சால்வ் பண்ண முடியாது அவர்கிட்ட. அவரால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம தான் எனக்கு ஒரு 2 வீக்ஸ் மட்டும் டைம் கொடுங்க, 2 வீக்ஸில் எல்லாமே செட்டில் பண்ணிடுறேன் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் சரி ஓகே 2 வீக்ஸ் நான் கரெக்டாக டைம் தரேன், ஓகேவா? 2 வீக்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து செட்டில் பண்ணலைனாக்கா நாங்கள் உங்களை கேஸ் சட்டப்பூர்வமாக கேஸ் போடுவோம், உங்கள் ஃபேமிலிக்கு உள்ளே வச்சுருவோம் சொல்கிறாங்க. அப்பா பண்ண தப்புக்கு பையன் தானே தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ ஒரு பர்சனுக்கு சமக்கவும் வருது பார்க்குறாங்க. போதும் நிறுத்துங்க சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்கா நம்ம ஜெயகோப் இங்கே வந்துட்டாரு. நம்ம வந்துட்டு ஃபோன் எடுக்காதனால இங்கே டேரெக்டாக இங்கே வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. மிஸ்டருக்கு ஹோசோக்கு அப்புறம் சொல்கிறாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது நம்ம ஜெயகோப்புக்கும் டேக்கும் மேரேஜ் ஆனது சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கு. ஏன்னா வந்ததுக்கும் பப்ளிஷ் பண்ணிக்க மாட்டாரு. ஏன்னா ஜெயகோப் நம்பர் 1 கம்பெனி, நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் கொரியாவில். இப்போ நம்ம ஜெயகோபத்தில் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஹீஸ் மை ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஹீஸ் மை ஹஸ்பண்ட், ஓகேவா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஜெயிலில் வச்சுருவீங்களா சொல்லிட்டு ஜெயகோப் கோவருது. பார்க்குறாங்க, ஹோபி அமைதியாக சொல்கிறாங்க, சும்மா டே இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அவங்க செட்டில் பண்ண சொல்கிறாங்க. இப்போ எல்லாரோட ஷேரிங் சொல்கிறாங்க. ஜெயகோப் அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்காங்க. ஜெயகோப் தான் ஒரு பெரிய மணியே கிடையாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இப்போ நம்ம ஜெயகோப் பார்க்குறாங்க, பாருங்கள், உங்களுக்கு வித்தின் 2 வீக்ஸில் நாங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறோம், ஓகேவா? அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க, ஓகேவா? நாங்கள் எடுத்தவங்க ஒருத்தனை எல்லாருக்கும் பணத்தை தூக்கி கொடுத்துட முடியாது, ஓகேவா? நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஷேர் கொடுத்துருக்கீங்க, என் அங்கிள் எங்களை அச்சீவ் பண்ணிருக்காங்க, எங்களை ஏமாந்து போயிருக்காங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், ஓகேவா? சரி இப்போ எல்லாரும் கொஞ்சம் காம் ஆயிராங்க. ஏன்னாக்கா வந்துட்டு ஜெயகோப் இல்லையா, ஜெயகோப்ட ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் கூட எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் மேன்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருமே காம் ஆயிடுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக்க வேண்டியது நீங்கள் வந்து ஹோபி உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. பார்க்குறோங்க, அப்படி கூட நம்ம வந்துட்டு ஜெயகோப் பேரை யூஸ் பண்ண அவர் நினைக்கவே மாட்டார். அவர் அந்த மாதிரி பர்சன். இப்போ நம்ம ஜெயகோப் இதனால தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஜெயகோப் தான் வா சொல்லி கூப்பிட்றாங்க. அதை சொல்கிறாங்க, நீ வா சொல்லிட்டு அந்த மேனேஜரை சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள், இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அந்த அமௌண்ட் உங்களுக்குலாம் கொடுங்க, ஓகேவா? 2 வீக்ஸில் ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுறாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவரும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம தான் ஜெயகோப் கூட்டிட்டு ஜெயகோப் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டாரு அப்பா சொல்லிட்டு. இப்போது நம்ம ஹோபி பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அப்பா அந்த மாதிரி கேம்லிங்கில் ஏமாந்துட்டாங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணுறது ஹோபி சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ஏன்னா ஜெயகோப்ட கம்பெனி சின்னது தானே. இப்போ நம்ம ஜெயகோப் பார்க்குறாங்க, பாருட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே ஓகேவா? இதுக்காக நீ பயப்படுறா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, அம்மா அப்பா உடச்சிட்டாங்க சொல்கிறாங்க. ஜெயகோப் டேயோட அம்மா பார்த்தா ஸ்டில் அழுதுட்டே இருக்காங்க. நான் எதுக்கு இருக்கேன், நான் சரி பண்ணுறேன், ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை ஹோபி அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு, நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது உனக்கும் என்னோட பொண்ணுக்கு தான், ஓகேவா? அதை தாண்டி என்ன பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஹோபி என்ன பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெயகோப் டேவும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஜெயகோப்ட லாயர் வந்திருக்காங்க. இங்கே பாரு ஹோபி, நீ வந்துட்டு சொல்கிறது எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஆனால் நீ எதுவும் இப்போதைக்கு விற்க முடியாது சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம், இது வரைக்கும் நான் இதை பற்றி பேசல, ஆனால் பேசிருக்கணும். ஏன்னா ஜிமின் வந்துட்டு மேஜர் ஆகிறப்ப தான் உங்கள் அப்பா இதை பற்றி பேசினாங்க. நம்ம ஜிமின் மேஜர் ஆகிட்டு அதுக்குள்ளே ஒரு இதை வந்து இந்த மாதிரி மேரேஜ் ஆகிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. உனக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை நடந்தது கூட தெரியாது. ஆனால் இது வரைக்கும் அது இன்வால்வ் ஆகவே இல்லை. அதனால உங்களுக்கு பர்சனல், ஓகேவா? இப்போ ஒரு லாயர் நான் வந்துட்டு இன்வால்வ் ஆகணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அம்மா இன்வால்வ் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ வந்துட்டு ஜிம்மோட பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே வைக்க முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்க அப்பா பேர் தான் இருக்குது. உங்கள் அப்பா பேர்னா உங்கள் 2 பேருக்கு ஷேர் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, ஓகே? உங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, நம்ம ஜிமின் வந்துட்டு மெச்சூரிட்டி ஆகணும், ஜிமின் மேஜாரிட்டி மெச்சூரிட்டி ஆனால் மட்டும்தான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஷேர் வந்து பிரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு அவனையும் வந்து அவன் உன்னையும் ஏமாற்றக்கூடாது, அவங்க அப்பா சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அங்கிள் சொல்கிறாங்க. ஆமாம், இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கல, அந்த மணி எல்லாமே வித்ட்ரா பண்ண முடியும்னால ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ மணி வந்து எடுக்கணும்னாக்கா அதுக்கே வந்துட்டு ஜிம்மோட சைன் தேவைப்படுது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஜிம்மோட சைன் இல்லாமல் நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ரீசன் ஜிம்முக்கு தெரியணும், எதுக்காக மணி எடுக்கிற சொல்லிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டி பிரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் 2 பேருக்குமே நீ எதுக்காக சால்வ் பண்ணுற, அவன் எதுக்கு சால்வ் பண்ணுறது தெரிய வரணும். அப்படி பார்த்தா இது வரைக்கும் இந்த 4 இயர்ஸ்லேயே வந்துட்டு நிறைய சால்வ் பண்ணியிருக்கு. அது எதுவுமே வந்துட்டு எல்லாமே உன்னோட இதெல்லாம் வந்துட்டுருக்கு. உன்னோட அக்கௌண்ட் தான் நாங்கள் எழுதி வச்சிருக்கோம். அப்படி இதுவுமே வந்துட்டு இதெல்லாம் ஜிம்முக்கு தெரியும், ஓகேவா? ஜிம்மோட சைன் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். இதுவே அதிகபட்ச அமௌண்ட்டில் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அங்கிள் என்ன பேசுங்க சொல்கிறாங்க. என்னோட ஷேர் சொல்கிறாங்க. உன்னோட ஷேர் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? உன்னோட ஷேரில் ஜஸ்ட் ஒரு 1% விற்றா கூட டேவோட பிரச்சனை சரி பண்ணலாம் சொல்ல. ஆனால் எல்லாத்துக்கும் கம்பல்சரி ஜிம்மின் சைன் தேவை சொல்கிறாங்க. எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணாலும் ஜிம்மின் சைன் வேணும் அப்படி சொல்கிறாங்க. நீயே வந்து அந்த உயிரை படித்து பாரு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு போயிட்டாங்க சின்ன வயசுலேயே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயகோப் வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜெயகோப்போட அப்பா போட்டு ஜிம்மின் அப்பா எழுதியிருக்காங்க, என்னோட பையன் ஜிம்மின் சின்ன பையன், ஜெயகோப் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கானு சொல்ல மாட்டேன். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் பசங்க எப்படி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. என்னோட பசங்க வந்து எனக்கு 2 பேருமே ஈக்குவல் தான். அது ஜிம்மின் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால நான் இந்த மூவியில் வந்து எழுதி வைக்கிறேன். வளர்ந்ததுக்கப்புறம் ஜிம்மினும் ஜெயகோப்பும் வந்துட்டு எங்களுடைய அதாவது பரம்பரை சொத்து எல்லாமே ஈக்குவலாக வந்து பிரியும். அதுக்கப்புறம் ஜெயகோப் ஏர்ன் பண்ணுறதோ இல்லை நம்ம ஜிம்மின் ஏர்ன் பண்ணுறதோ எல்லாமே ஈக்குவலாக தான் பிரியும். அது மட்டும் இல்லாமல் ஜிம்மின் சின்ன பையன்றனால அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் எடுத்துக்கணும். அது ஜெயகோப் வந்து அதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜெயகோப்
அதை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அவங்க இல்லாமல் பேங்க் இப்போ டேவோட கிராண்ட் மாதுக்கு கூட எழுதிருப்பாங்க, அவங்க இறந்து போகணும் ஒரு உயில் எழுதிருப்பாங்க. அதில் என்ன இருக்குனாக்கா என்னுடைய ஜுவல்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே ஜேகோப்புக்கும் நம்ம ஜிமினுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்களே அவங்களோட பர்சன்ஸ்க்கு அவங்க ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க அப்படி தான் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிம்மோட அம்மோட ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம ஜிமினுக்கும் ஜேவுக்கும் ப்ராப்பர்ட்டி ஷேர் ஈக்குவலாக போகும். நம்ம ஜிம்மோட கிராண்ட்மா எக்ஸ்ட்ரா ஜிமினுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஜிமின் ரொம்ப சின்ன பையனாக இருந்தனாலையும் ஜிமின் மேலே அவங்க ரொம்ப அதிகபட்ச பாசம் வச்சதுனாலையும் சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே ஜிமினுக்கு தனியாக நான் கொடுக்குறேன், என் கிராண்ட்மாவோட ஒரு கிஃப்ட்டாக சொல்லிட்டு அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கிற அந்த பொண்ணோ பையனோ அவங்களுக்கு இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோபி கம்மி கொடுத்துருக்காங்க, ஹோபி கம்மியாகவும் ஜிமினுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதெல்லாம் படித்து பார்க்குறாங்க. ஜேகோப்புக்கு எந்த ஒரு சொத்துமே வந்துட்டு ஜேகோப்பு பார்த்து ஜிமினுக்கு கொடுக்கக்கூடாது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. அவனுக்கு எது பிடிக்குதோ அதான் எடுக்கணும். ஏன்னா அவன் சின்ன பையன் இல்லையா, அந்த ரீசனால ஜேவுக்கு ஏதோ சுச்சுவேஷன் ஜிம்னை ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாத்தா கண்டிப்பாக நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா எழுதிட்டு போயிருக்காரு. ஜேவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜேவு பார்க்குறாங்க, இதெல்லாம் என் அப்பா சொல்கிறாங்க. ஆமாம் உன் அப்பா எழுதிட்டு போனதான். ஏன்னா சின்ன வயசு இல்லையா, வளர்ந்ததுக்கப்புறம் பசங்க எப்படி மாறல. ஏன்னா நான் கூட உன் அப்பா எழுந்தப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன், என்ன இப்படி எழுதி வச்சுட்டு போறான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு நீ வந்துட்டு ஜிம்னுக்கு மேரேஜ் ஆனப்போ உனக்கும் எனக்கு அது சம்மந்தமும் இல்லை, என் தம்பி எல்லாத்த வீட்டு விட்டு போகணும்னு சொன்ன போகிற அன்றைக்கி தான் நான் வந்துட்டு உன் அப்பா எழுதி வச்சுட்டு போகிறேன் சரின்னு போச்சுட்டு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, ஆமாம் ஜேவு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு பங்கு இல்லைன்னு சொன்னல. அன்றைக்கி நான் இன்வால்வ் ஆகலை. எதுக்காக ரீசன் தெரியுமா, அதுக்கான சரியான டைம் வரல, அதனால தான் அமைதியாக இருந்தேன். அந்த டைம் சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, அதனால இன்வால்வ் ஆகலை. ஓகேவா, நீ இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதை பற்றி பேசணும், நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சொல்லிட்டு 2-3 பேர் இருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா இது எல்லாமே ஜிம்ல அப்பா இவங்களா இருக்கும்போது அதை எழுதி வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாமே ஜிம்ல அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் பிஸ்னஸ் வேர்ல்டு, யாருமே கொஞ்சம் ஏஜ் பீப்புளாக தான் இருக்காங்க. ஆமாப்பா அங்கே பாரு, நீ அன்றைக்கி அந்த மாதிரி சொல்லிக்கவே கூடாது. ஓகேவா, உனக்கு உன்னோட தம்பி வந்து வீட்டு வெளில அனுப்புனா கூட அவனோட ஷேர் எல்லாமே ஈக்குவலாக கொடுத்து நீ அனுப்பியிருக்கணும். நீ பாட்டுக்கு விளக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கோ அதை நாங்கள் இன்வால்வ் ஆக வரும்ல. நீ வேணா உனக்கு ஜிம் தம்பிலன்னு சொல்லலாம், ஆனால் உன்னோட அப்பாவுக்கு ஒரு பையன். ஓகேவா, அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க, அங்கிள் இப்போ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஜிம்னுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் கொடுங்க. ஆனால் என்னோட ஷேர்லேருந்து இப்போ என்னோட ஷேர் வந்து வித்தாகணும். எனக்கு என்னோட ஒரு சின்ன ஒரு ஷேர் விற்றா கூட என்னோட டேவோட பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். என்னோட ஹஸ்பண்ட் பொண்ணுக்கு இல்லாத ப்ராப்பர்ட்டி எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஹோபி சொல்கிறாங்க, அங்கே பாருட்டே நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா, இப்போ 2 வீக்ஸில் எனக்கு டேவோட பிரச்சனை சால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் கூட்டிட்டு வாங்க, நாங்கள் சொத்தை வந்து பிரித்து தந்துடுறோம் சொல்கிறாங்க. என்ன எடுத்துக்காமா ஜிமின் அப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட். ஓகேவா, உங்களோட அப்பா அப்படி சொல்லியிருக்காங்க, உங்களோட பேர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் ப்ராப்பர்ட்டி பிரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் அவங்க 2 பேர் பார்ட்னரும் பக்கத்தில் தான் இருக்கணும். ஓகேவா, அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர் எல்லாமே ஈக்குவலாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எழுதியிருக்காரு. மேரேஜ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பிரிச்சுட்டு கூடாது தான் இருக்குது. நீங்கள் 2 பேரும் இப்போ மேரேஜ் ஆகிருக்கீங்க. அப்போ ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகிட்டு உனக்கும் மேரேஜ் ஆகிட்டு இப்போ பிரச்சனை வந்து எதுவுமே கிடையாது. ஓகே, பிரிக்கிறப்போ அப்போ ஜிம்மோட பார்ட்னரும் இப்போ வந்துட்டாங்கன்னா பிரிச்சிடலாம் சொத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணாலும் சரி வச்சுக்கலாம் சரி உன் இஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேவப் பார்க்குறாங்க. இப்போ ஜேவப் தான் வந்துட்டு டேவ் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க, இது வரைக்கும் ஹோபி ஒரு டைம் கூட ஜிமின் எங்கே ஜம்க்கு எனக்கு கேட்டதே கிடையாது இத்தனை வருஷத்தில். இப்போ டே பார்க்குறாங்க, ஹோபி சொல்கிறாங்க, உன் ஃப்ரெண்டு ஜம்க்கு எங்கே இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஹோபி டே பார்க்குறாங்க, எனக்கு தெரியாது ஹோபி சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியாது ஹோபி, இது வரைக்கும் நான் ஜம்க்கு எங்கேன்னு தெரியாது, தேடி கூட பார்த்துருக்கேன், எங்கேயுமே கிடைக்கல சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜேவப் தான் பர்சன் கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஹோபி சார் சொல்கிறாங்க. ஜிமின் ஜம்முக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க வித்தின் 2 வீக்ஸில் உள்ள அவங்க கிடைச்சி ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க எந்த கண்ட்ரி இருந்தாலும் சரி அவங்களை கண்டுபிடிச்சே தீரணும். ஓகேவா, எனக்கு இப்போ அவங்க கண்டுபிடிச்சே ஆகணும், என்னோட பிரச்சனை சரி பண்ணால் அவங்களோட சைன் எனக்கு தேவைப்படுது, உடனே அந்த மாதிரி கண்டுபிடிங்க சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகப் வந்துட்டு அங்கிள் இப்போதைக்கே சொல்கிறாங்க, இப்போதைக்கு உன்னோட எந்த மணி வித்ட்ரா பண்ணக்கூடாது. ஓகேவா, இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், ஏன்னா உன்னோட அக்கௌண்ட்டில் மணி அதிகமாக வந்து நீ செலவு பண்ணியிருக்க சொல்லிட்டு அவங்க எடுத்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகப்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம ஜேகப் தான் அந்த டேவ் பார்க்குறாங்க, ஒரு 2 வீக்ஸ் மட்டும் அதுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கண்டுபிடிச்சி உள்ள பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணுறாங்க, நீ எதுக்காக அனுப்பக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. என்ன ஜேகப் டேவில் பயங்கர லவ். இப்போ நம்ம டேவ் பார்க்குறாங்க, என்ன ஒரு கஷ்டம், ஐயோ அப்படி இல்லை ஓகேவா, எனக்கு ஒரு பிரச்சனை நீ சரி பண்ணிப்பில்ல, உனக்காக ஒரு பிரச்சனை நான் சரி பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜேகப் தான் டேவ் நம்ம வராங்க, ஆண்டி நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா நான் இருக்கேன், நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஹோப்பியாக சொல்கிறாங்க, பாருங்க ஆண்டி எல்லாத்தையும் சரி பண்ணுறேன், ஓகேவா உங்களோட எந்த ஒரு வீடு எதையுமே நான் இறக்க விட மாட்டேன், ஓகே எல்லாத்தையும் உங்களோட வீட்டை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மாவும் அமைதியாக இருக்காங்க, எதுவுமே சொல்லாமல். நீங்கள் போயிட்டு நம்ம டேகா கூட கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள், நீங்கள் இப்போ உங்கள் சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து பேபி தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜேவப் தான் டேவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இப்போ அவர் நிறைய பேர் வந்து வச்சு கான்டாக்ட் பண்ணுறாரு. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நம்ம டேவோட நம்ம ஜிமினோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, காய் மெக்கு யோன்ஜுனு என்மோ ஃபிலிக்ஸ் என்மோ சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் குரூப் சாட்டில் பேசுகிறாங்க. என்னடா அதிசயமாக இவர் கால்லாம் பண்ணுறாரு அதானே சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கிறேன், ஏதோ ரீசன் இருக்கும் போல சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நம்ம டேவோட பிரச்சனையால தான் நம்ம ஜேவப் வந்து ஜிம்மில் தேடுறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியுது. அப்படியே இதோட விட்டுறாண்டா, ஓகேவா அப்படின்னு சரி போகலாம். நம்ம ஒரு கண்ட்ரியில் பார்க்கலாம், இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்துலாமே சவுத் கொரியா அப்படின்னு ஒரு கண்ட்ரியில் பார்க்கலாம். இங்கே ஒரு மிகப்பெரிய கேம் கம்பெனி காமிக்கிறாங்க, இதெல்லாம் ப்ரோ கேமர்டா. ஓகேவா, இந்த சைனாவில் நம்ம கொரியாலாம் விளையாடுவாங்க இல்லையா, ஒரு 5 பேர் வந்துட்டு டீமாக விளையாடுவாங்க, அது ப்ரொஃபஷனலாகவே விளையாடுவாங்க. அப்படி ஒரு கேமிங் கம்பெனி தான் காமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பர்சன் பார்க்குறாங்க கென் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே அண்ணா சொல்கிறாங்க, பாரு என்ன விளையாடுற நீ சொல்கிறாங்க. ஆனால் அதை சொல்கிறாங்க, பாரு இந்த கேரக்டர் சூஸ் பண்ணா நீ வந்துட்டு அவன் அட்டாக் பண்ண முடியும் ஹைட் பண்ணிக்க, ஓகேவா அவன் வந்து டயர்டாகும், அவன்ட்டு எனர்ஜி குறையும் போது
தான் நீ வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களால அட்டாக் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஐயோ நான் ஏன் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணாங்க பாருங்க, கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர் ஓகேவா, ஆனால் நீ பார்த்து வரணும் புரியுதா சொல்கிறாங்க. அச்சோ அண்ணா ஆனால் உண்மை சொல்லவா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஒரு ப்ரோக்ராமராக இருந்தீங்க சொல்கிறாங்க, இருந்தால் நீங்கள் வந்துட்டு இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பீங்க வித் சோலோவா சொல்கிறாங்க. அப்படியே சோலோவா நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நான் கேமிங் கம்பெனி உருவாக்குனீங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நான் அந்த ஏஜில் தாண்டிட்டேன் சொல்கிறாங்க. இந்த கேமிங் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா ஒரு 18 இயர்ஸில் வரணும், நான் 18 இயர்ஸில் காலேஜ் படிச்சிருந்தேன். அப்புறம் என்ன பண்ண முடியும், எனக்கு அப்போலாம் வந்துட்டு அந்த கேம் உள்ளே போக முடியல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான், என் ட்ரீம் இதுதான், என் ட்ரீம் இதுதான் சொல்லிட்டு வெளில நான் யார்ட்டும் சொல்லவும் இல்லை. அந்த ட்ரீம் இதுதான் சொல்லும்போது என்னோட வயசு தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஆனால் என் ட்ரீமை நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன் ஓகேவா, நீங்களாம் உங்கள் கண்ணில் ட்ரீம் இருக்கு இல்லையா, நீங்கள் சக்ஸஸ் ஆனால் நான் சக்ஸஸ் ஆக போகிறோம் சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி தானே சொந்தம் சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ நீங்கள் தானே வின் பண்ணுவீங்க சொல்லிட்டு நம்ம கென்ன்ற பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஏன்னா நம்ம ஜேகே இருக்காங்கடா, நம்ம ஜேகே தான் நம்ம இந்த கம்பெனியோட ஓனர், அதாவது கேமிங் கம்பெனியோட மிகப்பெரிய ஒரு கேமிங் கம்பெனி இது வந்து ஆஸ்திரேலியாவில் ஓகேவா. நம்ம ஜேகே தான் அந்த டீமை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொரியா இருக்குல்லையே, ஆமாம் சொல்கிறாங்க, கொரியாலையும் சைனாலையும் மாறி மாறி விளையாடிட்டு இருக்கீங்க, எங்கே நாமினேட்டட் ஆகுறீங்களோ அங்கே தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நேஷனல் சாம்பியன்ஷிப் வந்துட்டு வின் செலக்டட் ஆகுவீங்க, அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து விளையாடுங்க புரியுதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஜேகே அவங்க எல்லாரும் இவங்க கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணி விளையாட வச்சிருக்காரு ஓகேவா. அவங்க எல்லாரும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஜேகேக்காக ஒர்க் பண்ணுவாங்க அந்த கம்பெனியில். ஜேகேவும் அவங்களுக்கு தேவையான எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க, மணியாக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும், ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாரு. ஒரு ஜஸ்ட் பிளேயராக மட்டும் பார்க்க மாட்டார், ஒரு ஹியூமனாக ட்ரீட் பண்ணுவார். அதனால தான் இவங்க எல்லாருக்கும் ஜேகே ரொம்ப பிடிக்கும். ஜேகே ரொம்ப டேலண்டான பர்சன் இல்லையா, அதனால ஜேகே கிட்ட தான் அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் அந்த ட்ரீமுக்கான அந்த ட்ரீமை பார்த்துருப்பாரு ஜேகே, அதனால தான் அவர் வந்துட்டு அந்த அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபைனலாக ஜேகே தான் இப்போ ஒரு பசங்க பேசுகிறாங்க, ஜிசாங் சொல்கிறாங்க. சொல்கிறா ஜேகே சொல்கிறாங்க, இங்கே பாரு நம்ம பசங்க தானே எப்படியோ செலக்டட் ஆகும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக செலக்ட் ஆவாங்கடா, ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இங்கே லோக்கலில் எல்லா பசங்க கூட நம்ம பசங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு அடுத்த கட்டம் வந்துட்டு அதர் கண்ட்ரி தான் சொல்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக வந்துட்டு வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக போகண்டா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சொல்லிட்டு நம்ம ஜிசாங் சொல்கிறாங்க. ஜிசாங் யாருன்னா நம்ம ஜேகேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இங்கே ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் அவர் கொரியன் சேர்ந்தவர் தான். அவருக்கு வந்து கேமிங் ஃபீல்டாக ரொம்ப பிடிக்கும். அவர் வந்திருப்பாரு, ஆனால் அவருக்கு வந்துட்டு யாரும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஆள் இருக்காது. அவர் சாதாரண ஒர்க் பண்ணிட்டு ஒரு கேமிங் கம்பெனியில் நம்ம ஜேகே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் கம்பெனி ஜாயின் பண்ணிப்பாரு. ஜேகேக்கு அந்த பசங்களுக்கு ஒரு கோச்சாகவும் நம்ம ஜேகே கூட இன்னொரு ஒரு அசிஸ்டண்டாகவும் ஒரு செக்ரட்டரியாகவும் எல்லாமே அவரும் மாறியிருப்பார். ரொம்ப நல்ல பர்சன். இப்போது நம்ம ஜிசங் பார்க்குறாங்க, அம்மா ஜிமின் கால் பண்ணி தான் சொல்கிறாங்க. கால் பண்ணி தானே, ஆமாம் அவனுக்கு ஒரு மீட்டிங் இருக்காம்மா, அதனால் போகிறேன் நம்ம, அதனால் கொஞ்சம் நீ போயிட்டு ப்ளே ஸ்கூலில் வந்துட்டு நம்ம இதில் ஜங்ஷனை பிக் பண்ணுறது சொல்லிட்டாங்க. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் சொல்லிட்டாங்க. சரி இப்போ நீ போயிட்டு பிக் பண்ணி நான் இவங்கள பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இது ஒரு டாம்டா ஓகேவா, இறமிக்கு கேமிங் கம்பெனி அங்கே தான் கேமிங் கம்பெனி வேறு இடத்துல இருக்கும், இது வந்து டாம், அந்த பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற பிளேஸ் ஓகேவா, அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபைனலாக ஜேகே தான் ஓகே பாய் சொல்கிறாங்க. பாய் என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே ஜேகே அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. இப்போ ஜேகே ஃபைனலாக வந்து கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு பிளேஸ்க்குள்ளே ஒரு பொண்ணு தான் போய் முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கா. அவளுக்கு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும், இப்போவே பிளேஸ்க்குள்ளே போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, அச்சோ ஜங்ஷி சாரிடா சொல்கிறாங்க. டேடா நீ டைமுக்கு வர மாட்டியா சொல்கிறாங்க. அச்சோ சாரி ஓகேவா, இன்னைக்கு உங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ண டைம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அம்மானா டைமுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் தான் சரியாக கேர்லெஸ் வந்துருப்பீங்க சொல்கிறாங்க. அப்படியா நீ உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்கக்கா. ஆமாம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் சொல்கிறாங்க, எங்கே போகணும் அப்படி சொல்லி ஜேகே கேட்குறாங்கக்கா. நீங்கள் அம்மாவோட ஆஃபீஸ் கொடுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக இங்கே நம்ம ஜேகேவும் அவங்க பொண்ணு தான் ஆஃபீஸ் வந்துருக்காங்க. இது பெரிய ஒரு கம்பெனிடா, இந்த கம்பெனி நேம் வந்துட்டு டபுள் ஜே ஓகேவா. டபுள் ஜேனா ஜாங்குக்கு ஜிமின் ஓகேவா, ஜிமினோட ஓன் கம்பெனி இது. ஜிமின் ஒரு பெரிய சிஇஓ ஒரு எம்டி ஓகேவா. நம்ம ஜேகேக்கு ஒரு கேமிங் கம்பெனி இருக்குன்னா அதில் அவர் சிஇஓ, அவர் வந்து ஒரு கேமிங் கம்பெனியோட ஓனர் அவர். ஆனால் ஜிமின் பார்த்தா ஒரு பிஸ்னஸ் மேன் ஓகேவா. இப்போ ஃபைனலில் நம்ம ஜேகே அந்த கார்கிட்ட இறங்குறாங்க. இப்போ அந்த ஆஃபீஸர் எல்லாரும் பார்க்குறாங்க. ஜேகே அந்த பொண்ணையும் பார்த்துட்டு எல்லாரும் எடுத்து லவ் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா அவங்க தெரியும் நம்ம சாரோட ஹஸ்பண்டு அவங்க பேபின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஜேகேட பேபி தான், நீங்கள் இறக்கணுங்க டேடா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இறக்கி விட்டுறாங்க. அந்த பேபி வேகமாக போயிட்டு ஓடி போகுது. ஜங்ஷி மெதுவாக போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே டேடா சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டு அது கேபின் டோர் ஓப்பன் பண்ணுது. இப்போது நம்ம ஒரு பர்சன் வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு அந்த லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் அவ்வளோ மெதுவாக என்ஜாய் ஆகிட்டு மம்மா சரி கூப்பிட்றாங்க. இப்போது ஜிமின் டர்ன் பண்ணிட்டாங்க. ஜங்ஷி அப்படி கூப்பிட்றாங்க. மம்மா நான் வந்துட்டேன் சொல்லிட்டாங்க. ஓடி வாங்க சரி கூப்பிட்றாங்க. இப்போ பேபி ஓடி வருது, டேபிள் சுற்றி ஓடி வந்துட்டு ஜிமிக்கிட்ட ஓடி வந்துட்டு ஜிம்மில் ஸ்டமக்கை போய் கிஸ் பண்ணுது. அச்சோ நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு என்னோட லிட்டில் பாப்பாவுக்கு தான் தருவோம் சொல்கிறாங்க. அப்படியா குட்டி பாப்பா எப்படி இருக்குது சொல்கிறாங்க. குட்டி பாப்பா செம்மத்தான் இருக்குது, இங்கே வாங்க சொல்லிட்டு தூக்குறாங்க. அச்சா மம்மா நீங்கள் என்ன தூக்காதீங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நீங்கள் டாடா சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்டொமக்கில் பேபி இருக்கிற குட்டி பாப்பா இருக்குல்ல, நீங்கள் என்ன தூக்குனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சொல்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லைடாங்க வா சொல்லிட்டு ஒரு தூக்கி லேப்டாப் குறைக்கிறாங்க. உன் டேடா இருக்காரே சொல்கிறாங்க. டாடா என்ன பண்ணா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. வந்துட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு டைம் ஆயிடுச்சு கூட சொல்கிறாங்க. இப்போது பேபி பார்க்குறது மம்மா டாடா ஒன்றும் டைமுக்கு இன்றைக்கி வரல சொல்கிறாங்க. அப்புறம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் மம்மா எல்லாரும் போயிட்டாங்க, திரும்ப நான் மட்டும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக போயிட்டேன் சொல்கிறேன். ஜங் சொல்கிறாங்க. ஜிமின் மறைக்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு சாரிடா சொல்கிறாங்க. ஜேகே இங்கே பாருங்கள் பேபி பிக் பண்ணுற விஷயத்தை மட்டும் டிலே பண்ணாதீங்க, பாவம் இல்லையா அங்கே நின்று படா சொல்கிறாங்க. சாரிடா சொல்கிற கொஞ்சம் கெஞ்சிறாரு. இப்போ
பேபி தான் போட்டு கொடுத்துட்டேன் நம்ம அம்மாட்ட அப்படி சொல்லுது. இப்போ நம்ம ஜங்கும் சரி ஓகே சாரி சொல்லிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா நம்ம ஜிமின் ஜேக்கை பார்த்து கேட்குறாங்க. நம்ம ஜேக்கை பார்க்குறாங்க. சாப்பிட்டா சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நான் சாப்பிட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறது மம்மா சாப்பிட்டீங்களா டேப்லெட்லாம் எடுத்தீங்களா சொல்கிறாங்க. தங்கம் நான் போட்டேன்டா சொல்கிறாங்க. அப்படியா மம்மா நீங்கள் இங்கேயும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க உங்களுக்கு டயர்டாகவே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு டயர்டாலாம் ஆகலே என்ன பண்ணுறது மம்மா தான் இந்த கம்ப்ளைண்ட் ஓனர் இல்லையா பார்க்கணும்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இவர் தான் பெஸ்ட் மாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது. அப்படி நம்ம ஜிமியோட கலர் அழகாக எடுத்து விடுது. இப்போ நம்ம ஜிமி நம்ம பேபி தூக்கி கிஸ் பண்ணுறாங்க செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பாட்டே ஜேக்கி தான் சரி ஓகே டைம் அது வீட்டு கிளம்பலாமல் சொல்கிறாங்க. இல்லை ஜேக்கி இன்னொரு கொஞ்சம் ஒரு 1 hour ஒர்க்கு சொல்கிறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எந்திரி சொல்கிறாங்க. சரி டைம் ஜிம்னு இருக்கிறாங்க. இப்போ ஜேக்கி அப்படியே ஜிம்னு கூட்டிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஜேக்கி வந்து கம்பெனியில் அந்த பிளேஸில் உட்காந்துட்டு அவர் படக்கு இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம பேபி மாறி பார்க்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு என்ன பார்க்குற சொல்லிட்டு நம்ம ஜிம்னு கேட்குறாங்க. மம்மா நீங்கள் தானே இது ஓனர் சொன்னீங்க எனக்கு ஆமா அப்படின்னு டாடா போய்ட்டு உங்கள் சீட்டில் உட்காராங்க சொல்லிட்டு கேட்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உன் டாடா என்னோட பேக் போடணும் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு உன் டாடா தான் என்னோட பேக் போடணும் ஓகேவா உன் டாடா இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேவா அப்படி பெரிய கம்பெனி உருவாக்குறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. ஜோனா அப்படி சொல்கிறாங்க. சாரிடா ஜங்ஷி அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜங்ஷன் பார்க்குற என்ன டாடா சொல்கிறாங்க. உன் அம்மா சொல்கிறா போய் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் உன் அம்மா சொல்கிறா போய் ஓகேவா அம்மா கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணல. உன் அம்மா தான் என் ட்ரீமே எனக்கு என்ன சொல்லி காமிச்சாங்க ஓகேவா என் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அம்மா தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க தான் பேக் பண்ணு ஓகேவா அவங்க சொல்கிற நம்பாத அவங்க மட்டும் தான் எனக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்காங்க. அவங்களுக்கு நான் எப்போ சப்போர்ட்டாக இருந்தது இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. உன் டாடா சொல்கிறா போய் எப்படி சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறது போது நிறுத்துங்க எனக்கு தெரியும் ஓகேவா நீங்கள் அதிகமாக டாடா லவ் பண்ணுறீங்க டாடா அவங்களை அதிகமாக லவ் பண்ணுறாரு நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மாதிரி தான் சொல்லுவீங்க ஓகேவா நீங்கள் அவங்களோட பேக் பண்ணு போதுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் கொஞ்சிட்டாங்க பேபி உங்களுக்கு தெரியுது அதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னு தெரியும் டேடா தான் நிறைய சொல்கிறாங்க ஸ்டோரி உங்களை பற்றி உங்களை எப்படி லவ் பண்ணாங்க உங்களை இப்படிலாம் இவ்வளோலாம் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் தான் உங்களோட ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்ல இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜம்க்கு டான் பண்ணி பார்க்குறாங்க. ஜம்க்கு அப்படியே ஐயோ வெங்க் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் திரும்பிக்கிறாங்க. சரி மம்மா உங்கள்கிட்ட ரொம்ப டேஸாக உனக்கு கேட்டேன் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நான் கேட்பேன் நீங்கள் கோச்சு கூட சொல்கிறாங்க. கோச்சிக்க மாட்டேன் கேள்வி சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாகவே நம்மளுக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்லையா கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினும் பார்க்குறாங்க. ஜங்கும் பார்க்குறாங்க. ஃபேமிலின்னு இல்லையா இப்போ நம்ம ஃபேமிலியாக தானே இருக்கோம் சொல்கிறாங்க. இல்லை டாடா ஃபேமிலினா கிராண்ட்ஃபா அப்புறம் கிராண்ட்ஃபா அங்கிள் ஆன்டிஸ் அப்புறம் எல்லாம் இருப்பாங்களாமே சிப்ளிங்ஸ்லாம் இருப்பாங்களாமா. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. உங்களை சிப்ளிங்ஸ் வர போகிறாங்களே இப்போ இன்னும் எவ்வளோ மந்த் இருக்குது இன்னும் ஒரு 5 months வந்துருவாங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமினி இப்போ 5 months ப்ரெக்னென்ட்ரா ஓகேவா அதனால தான் இன்னும் ஒரு 5 month போனால் உனக்கு பேபி ஒரு சிப்ளிங்ஸ் வந்துருவாங்க. அப்புறம் நான் இருக்க மம்மா இருக்காங்க வேறு என்ன வேணாலும் சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. ஓ அதுவா ஆக்சுவலாக எங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் யாரும் இல்லை சொல்கிறாங்க. அப்படி அவங்க 2 பேருக்கு பேரண்ட்ஸ் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் எங்களுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோ சொல்கிறாங்க. என்ன ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆமாங்க பாரு ஜங்ஷன் எல்லாம் கேட்டுக்கு ஓகேவா எனக்கு ஒன்று மம்மாவுக்கும் யாரில் ஓகேவா எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று மம்மா தான் வேர்ல்டு ஓகேவா ஒரு மம்மாவுக்கு நான் தான் வேர்ல்டு. இப்போ எங்கள் 2 பேருக்கும் நீ அதுக்கப்புறம் குட்டி பாப்பா வருவா ஓகேவா நம்ம 4 பேர் தான் ஓகேவா வேறு யாரும் நம்மளுக்கு இல்லை புரியுதா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறது ஓகே எனக்கு புரியுது. நான் கிண்டர் கார்டனில் போகிறேன் நான் ப்ளே ஸ்கூல் போகிறேன் அங்கெல்லாம் சொல்கிறாங்க கிராண்ட்மாலாம் வராங்க சில பேர் பிக் பண்ணுறதுக்கு அதான் நான் கேட்டேன் அப்படி சொல்லி பேபி சொல்லுது. ஓ அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா நாங்கள் இருக்கணும் அப்புறம் என்ன சொல்கிறாங்கக்கா. சரி ஓகே சொல்லிட்டு பேபி விட்டுருக்குறான். இப்போ ஜிமன் ஜேக்கே திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன ட்ரபிள் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லி ஜிம் திரும்பிக்கிறாங்க. இப்போ நான் ஜிமின் அவங்க பாரு உன்னோட அப்பா இருக்கார்ல அவர் நம்ம ரொம்ப லவ் பண்ணுறாரு ஓகேவா அவர் இருக்கிற வரைக்கும் இந்த வேர்ல்டில் நம்ம வந்துட்டு யாரும் இல்லாதவங்களும் கிடையாது ஓகே நான் எல்லாம் உன்னோட அப்பா நல்லா பார்த்துப்பாரு உன்னோட அப்பா இல்லைனாலும் நான் பார்த்துப்பேன் ஓகேவா நாங்கள் 2 பேரும் இல்லை கூட உன்னை நீ நல்லா பார்த்துக்கணும் தனியாக ஓகேவா சொல்கிறாங்க. யாரும் டிபெண்ட் பண்ணி இந்த உலகத்தில் வாழக்கூடாது இப்படி தான் சொல்கிறாங்க. இப்போது பேபி பார்க்குறது அம்மா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங் பார்க்குறாங்க. உன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நானும் உன்னோட அம்மாவும் இந்த வேர்ல்டில் இல்லாமல் போயிட்டு நான் கூட நீ தனியாக உன்னை ஓகேவா யாரும் டிபெண்ட் பண்ணியிருக்காதா இவன் உன்னோட சிப்ளிங்ஸை கூட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க. இது கேட்குற பேபிஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா டாடா என்ன பேசுங்க சொல்கிறாங்க. உனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதில் இதுவும் ஒன்று ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஈவன் அம்மா டாடா இந்த வேர்ல்டில் இல்லாமல் போயிட்டு நான் கூட நீ யாரும் டிபெண்ட் பண்ணி வாடாது ஓகேவா நீ முன்னே நீயே பார்த்துக்க ஓகேவா உன்னோட ஓன் செல்ஃப் நீ இல்லை புரியுதா சொல்லி கேட்குறாங்க. பேபி பார்க்குது. சரி நீங்கள் சொல்லுவீங்களா கீழே வந்தால் கூட நானே எந்திரிக்கணும் உன்னை யார் தூக்கி விட்ற வரைக்கும் வெயிட் பண்ணால் சொல்லுவீங்களா அப்படியா ஆமாம் அப்படி தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முன்ட்டே ஜங்குக்கும் பயங்கரமாக பேபி வந்து ஒரு மாதிரி ட்ரைன் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. எப்படின்னாக்கா மற்றவங்க டிபெண்ட் பண்ணக்கூடாது ஒரு அன்புக்காக ஏங்குற ஒரு குழந்தைலாம் ஒரு வச்சுக்கவே இல்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக வளர்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்னு ஜெயிக்கவும் அப்படி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டாங்க. அவங்க 2 பேரும் லெவலில் மட்டும் தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களே தவிர மற்றபடி அதர் ரிலேஷன்ஷிப்லாம் அவங்க ரொம்ப மாறிட்டாங்க. இப்போ ஜிமினும் ஜங்கு பார்க்குறாங்க. யுவர் மை ஒன் அண்ட் ஒன்லி வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு தான் நினைக்கிறாங்க. சேம் ஜங்கு தான் நினைக்கிறாங்க. அதே தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. நீ தான் எனக்கு நீ மட்டும் தான் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஃபைன் இப்போ நம்ம ஜங்கு தான் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஜிமின் பார்க்க வேண்டிய ஒர்க்கை ஜங்கு கொஞ்சம் நேரத்தை பார்த்து முடிச்சிடுறாங்க. இப்போ போலாமா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைன் லேப்டாப்பில் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஆஃபீஸில் தான் எல்லாரும் கிளம்புறாங்க. நம்ம ஜிமின் ஜங்கும் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இருக்காங்க. இருந்துட்டு பேபி கூட்டிகிட்டு வெளில வராங்க. ஜங்கு தான் ஜிமின் பேக்லாம் எடுத்துட்டு அப்படியே பேபி தூக்கிட்டு வராங்க. ஜிமின் மெதுவாக நடந்து வராங்க. பார்த்து சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஃபைனில் நம்ம ஜிமின் தான் வெளில வராங்க. இந்த
செக்ரட்டரி வந்து சல்யூட் பண்ணுறாங்க. ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்க் காரில் வந்துட்டு இருக்காங்கடா. இப்போ நம்ம ஜிமின் தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறேங்க்கா. நம்ம ஜிமின் ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் தான்டா நம்ம ஜங்க் வந்து ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறா சொல்லிட்டு நம்ம ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டாங்க. என்னோட உலகத்துக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, என்னோட உலகத்துக்கு ஓகேவா, என்னோட உலகத்துக்கு மட்டுமே நீ என் கூட மட்டுமே இருக்குன்னு ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்லிட்டாங்க நீ எனக்கு மட்டுமே வேணும்னு நினைக்கிறேன் ஓகேவா, இப்போ நீ முடிவெடு ஓகேவா, நான் வேணுமா இல்லை உனக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கை பார்த்துட்டு எனக்கு ஒரு உண்மை மட்டும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ ஜிமின் கேட்கறதுக்கு ஜங்க் எடுத்து ஆன்சர் பண்ணிடுறாங்க. இதை நடந்துச்சா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நம்ம எதுவுமே சொல்லலாம், இது வரைக்கும் அவர் போட்டு போகிறல சார் ஜுவல்ஸ் எல்லாம் அதை எடுத்து அப்படி காட்டி அப்படி இந்த பக்கத்தில் ஒரு ரிவர் போயிருக்கிறது வீசிடுறாரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க ஜங்க் எதுவுமே சொல்லலாம், ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அவர் போட்டு அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அப்படியே வந்து ஜிம்மோட ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. அப்படி தான் 2 பேர் வந்து கிளம்பியிருப்பாங்க. எங்கே போகிறேன் என்ன போகிறோம்லாம் சொல்லிட்டு அவர் கேட்கவே இல்லை. அப்படி கேட்ட ஒரு ஜிமின் ஜங்கோட இந்த மாதிரி ஆன்சர் வந்ததும் அப்படியே ஒரு ஹேண்டை பிடிச்சி போயிடுறாரு. இப்போ நினச்சி பார்க்குறாங்க, நான் அன்றைக்கி முடிவு பண்ணிட்டேன் ஓகேவா, என் லைஃப்பில் எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான், அவனை தவிர வேறு யாரும் லைஃப்பில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தாண்டா ஜிம்மை பார்க்குறாங்க. அவரை தான் நினைக்கிறாங்க நீ மட்டும் தான் எனக்கு யாரும் இல்லை சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரா. யார் நம்மளை தூக்கி போட்டாங்களோ, யார் நம்மளை வந்துட்டு லைஃப்பில் அந்த மாதிரி ஹர்ட் பண்ணாங்களோ அவங்க ஃபேஸில் நம்ம பார்க்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினச்சிருப்பாங்க. ஜிம்மி தான் நினச்சிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜங்க் தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜங்கு தான் குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் வந்துட்டு பேபிக்கு வந்து ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு புக்ஸை பார்த்துட்டு. இது இப்படி தான் ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஃபுட்டை மேக் பண்ணிட்டு ஜிமினுக்கு ஜங்கு பேபிக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. போதும் ஜங்கா சொல்கிறாங்க. இல்லை சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை போதும் சொல்கிறாங்க. சாப்பிடுமா சொல்லிட்டு அவரும் ஃபிட் பண்ணி விடுறாங்க. இன்னும் நல்லா சாப்பிட்டா தானே பேபிக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சொல்லிட்டு அவர் ஸ்டமக்கில் கை வைக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா ஜங்ஷி சொல்கிறாங்க. என்ன டேடா சொல்கிறாங்க. அம்மா நீ ஸ்டமக்கில் இருக்கும்போது 9 months இருக்கும் அப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க சொல்கிறாங்க. என்னென்னுக்கு ஆமாம் அப்போது இந்த இடத்துல நம்ம கம்பெனி பேசுகிறல சின்ன கம்பெனி தான். அந்த டைமோட அம்மாவோட 9 month வரைக்கும் இருக்கும். உனக்கு பெரிய பெல்லியாக இருக்கும் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்லுமா என்ன சொல்லி கேட்குறாங்க. சொல்லணும்ல சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. சரி ஓகே ஃபுட் எடுத்துருவாங்க சொல்கிறாங்க. சரி நம்ம ஜங்க் ஃபுட் எடுத்துருவாங்க. இப்போ உட்காருங்க சொல்லிட்டு இப்போ ஜிம்மினை ஜெக்குக்கு ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பேபி அப்படியே கணத்தை கை வச்சு 2 பேரும் மாறி மாறி பார்க்குது. எதுக்கு பார்க்குறா சொல்கிறோம். ஜங்கு கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் சமைக்க விட்டு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் எனக்கு தோணும் உங்களை மாதிரி வேறு யாருமே இருக்க மாட்டாங்க போல சொல்லிட்டு. ஆமாம் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த வேர்ல்டுலேயே நாங்கள் மட்டும் தான் பெஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஏமாம்மா உங்களுக்கு டாடானா அவ்வளோ பிடிக்குமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. உன்னோட மம்மா தான் எனக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. எங்கள் 2 பேருக்கு அப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுறோம். அப்புறம் ஒன்றும் லவ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அப்புறம் குட்டி பாப்பா வரும்ல அதையும் லவ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஹாப்பியாக ஜிம்கிட்ட தான் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஜேக்கு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடறாரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜெக்கி தான் ஒரு 1 week ஆஃப்டர் நம்ம ஜெக்கிக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்குது. என்னன்னாக்கா இவங்க கேம் வந்து ஆன்லைனில் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ப்ளே பண்ணுறப்போ அவங்க செலக்டட் ஆகிறாங்க. நம்ம இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது வந்துட்டு நான் சைனா, ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது வந்து கொரியா. அப்போ ஸோ ஃபைனலாக இப்போ கொரியாவில் தான் செலக்டட் ஆகிட்டாங்க. இந்த பசங்க பயங்கர ஹாப்பி அப்படியே கத்திட்டு இருக்காங்க அந்த 5 மெம்பரும். இப்போ நம்ம ஜிசங் பார்க்குறாங்க. சரி போதும் நிறுத்துக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஃபைனலாக சொல்கிறாங்க. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு ப்ளே பண்ண போகிறோம் நேஷனல் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க ஜெகி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. நாங்கள் வின் பண்ணுவோம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ பேக்கிங் பண்ண ரெடி ஆகும். வித்தின் 2 days போகணும்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்கடா. இப்போ நம்ம ஜிமி நம்ம ஜங்க் வந்துடா. இப்போ ஜங்க் ஜிம்முக்கு ஹாப்பினஸ் சொல்லலாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஜங்கா சொல்கிறாங்க. இவர் குட்டியாக சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நம்ம பசங்க செலக்ட் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் செலக்ட் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. ஜங்கா உண்மையானதுக்கு ஆமாம் உண்மை தான். ஓகே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ மட்டும் நேரில் இருந்தானே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படியே ஃபோனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம் ரிட்டன் அதே மாதிரி கொடுத்துட்றாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக இந்த ஜங்க் என் ட்ரீம் வந்து என்னோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆக போதுடா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பசங்க வின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க ஜங்கா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அவங்க செலக்ட் ஆனது கொரியாவில் சொல்கிறாங்க.